முன்னாள் காவல் அதிகாரி வெள்ளைத்துறை மீது நடவடிக்கை கோரி மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. சிவா, விவரம் சார். கோபால், கடந்த 2010ஆம் ஆண்டு மதுரையில் நடந்த ஒரு என்கவுண்டரில் காவல்துறை அதிகாரி வெள்ளத்துறை மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த புகார் குறித்து தமிழக டிஜிபி புதிதாக வழக்கு பதிவு செய்து காவல்துறை கண்காணிப்பாளர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒருவரை அலுவலராக நியமித்து விசாரணை செய்து 6 மாதங்களுக்குள்ளாக விசாரணையை முடிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக மதுரை நரிமேடு பகுதியைச் சேர்ந்த குருவம்மா என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வுல 2010ஆம் ஆண்டு ஒரு மனு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். அதில் தன்னுடைய மகன் முருகன் என்பவர் 2010ஆம் ஆண்டு மதுரை மாநகர காவல்துறை உதவி ஆணையர் வெள்ளத்துறை மற்றும் சார்பு ஆய்வாளர் தென்னவன், தலைமை காவலர் கணேசன் ஆகியோர் மூலமாக சட்டவிரோதமாக சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் இது தொடர்பாக பல முறை புகார் கொடுத்தும் வழக்கு பதிவு செய்யவில்லை. மேலும் தன்னுடைய மகன் சட்டவிரோதமாக சுட்டுக் கொல்லப்பட்ட இந்த வழக்கினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி இந்த வழக்கினை தீர்ப்புக்காக ஒத்திவைத்திருந்த நிலையில இன்று இந்த விவகாரம் தொடர்பாக தீர்ப்பு வழங்கியிருந்த நீதிபதி இது தொடர்பாக டிஜிபி ஒரு புதிய வழக்கினை பதிவு செய்து காவல்துறை கண்காணிப்பாளர் அந்தஸ்திற்கு குறையாத அலுவலரை நியமித்து இந்த வழக்கினுடைய விசாரணையை 6 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து இந்த வழக்கை தற்போது முடித்து வைத்திருக்கிறார். கோபால், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சிவா.